வானாதி வானங்களையும் பூமியையும் சமுத்திரங்களையும் சமுத்திரங்களிலே இருக்கிறவர்களையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுக்கு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. என் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வரவேற்கிறேன். தி லிவிங் காட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற, சப்ஸ்கிரைப் செய்த, இனி சப்ஸ்கிரைப் செய்ய போகிற அனைத்து தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தி லிவிங் காட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் சேனலுக்கு கொடுக்கும்படி அன்போடு வேண்டுகிறேன். உங்களுடைய உதாரணத்துவமான காணிக்கைகளினாலும் ஜபத்தினாலும் எங்கள் ஊழியங்களை நீங்கள் தாங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நாம் ஒரு சில பாடல்களை பாடி தேவனை ஆராதித்து துதித்து அவரை மகிமைப்படுத்த இருக்கிறோம். தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். 1 மணி நேரம் தேவனோடு நாம் சஞ்சரிக்க போகிறோம். என்னோடு இணைந்து கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், பிசாசின் கிரியைகளை இயேசு நாமத்தில் ஜெயிப்பதற்கு ஆவியானவர் பலனை தருவாராக. இப்போதும் நாம் ஜெப வேலைக்குள்ள, துதி ஆராதனை நேரத்திற்குள்ள கடந்து போவதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபத்தை செய்து நாம் ஆரம்பம் செய்யலாம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. இரக்கமுள்ள தகப்பனே, கிருபையுள்ள தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். உம்மை துதிக்கும் போது, உம்மை ஆராதிக்கும் போது ஆண்டவரே, எங்களோடு நீங்கள் உம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து உம்முடைய பிரசன்னத்தை நீர் வெளிப்படுத்த வேண்டும் என நான் ஜெபிக்கிறேன். ஜெப வேலையில் ஏற்ற வசனங்களை கொடுத்து ஆவியானவர் ஜெபிக்க செய்யுங்கப்பா. பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் விடுதலை அடைய வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். வியாதிகள், பலவீனங்கள், கடன் பிரச்சனைகள், திருமண தடைகள், குழந்தை இல்லாமை எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாய் இந்த நேரத்தில் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் அபரிவிதமாய் விடுதலை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் என்னோடு இணைந்து தேவனை துதித்து ஆராதிக்க உங்கள் அனைவரையும் நான் அன்போடு அழைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சரி, தேவனை துதிக்கலாமா, ஆராதிக்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு 4 அல்லது 5 பாடல்கள் பாடி தேவனை நாம் துதிக்க போகிறோம். முதலாவதாக மறவாமல் நினைத்தீரையா என்ற பாடலை நாம் பாடி தேவனை துதிக்கப் போகிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாடலாமா? தேவனை துதிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் தேவாதி தேவன், அவர் பரிசுத்தம் உள்ளவர். துதிகளின் மத்தியில் எப்போதும் அவர் இருக்கிறார் என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. செருபீன்கள், செராபீன்கள், கேருபீன்கள், இவைகள் கோடான கோடி தேவதூதர்கள் தேவாதி தேவனை துதித்து ஆராதித்து கொண்டே இருக்கிறார்கள் என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவஜனமே, அப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள தேவனை துதிப்பது நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். அல்லேலூயா, துதிக்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி
மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பா, உம்மை நான் ஆண்டவரே முழு உள்ளத்தோடு துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை உயர்த்த தேவன் தந்த கிருபைக்காக நன்றி அப்பா. எப்போதும் உம்மை துதிக்கிற துதி என் நாவில் இருக்கும் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். அதுபோல என் இருதயமும் என் உதடுகளும் உம்மையே துதித்து ஆராதிக்கட்டும். கர்த்தாவே, உமக்கே ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு அருமையான ஒரு பாடல், சாரோனின் ரோஜாவே, தமிழில் நாம் பாட இருக்கிறோம். சாரோனு ரோஜாவேன்னு சொல்லி தெலுங்கில் ஏற்கனவே நான் பாடி நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ இந்த பாடலை நாம்
தமிழில் பாட போகிறோம். அல்லேலூயா. ஒரு அழகான ஒரு பாடல், ஒரு அருமையான ஒரு பாடல், எல்லோரும் விரும்புகிற ஒரு அருமையான ஒரு பாடல். இது பாடலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாரோனின் ரோஜாவே, என் ஆத்துமனேசரே, பழுதற்ற இரத்தமே, தேவாட்டு குட்டியே. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்துமனேசரே, பழுதற்ற இரத்தமே, தேவாட்டு குட்டியே. அழகுள்ளவர் நீர், அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. அழகுள்ளவர் நீர், அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. ஓசன்னா உன்னத தெய்வமா, ஓசன்னா தாவீதின் மைந்தனே, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்துமனேசரே, பழுதற்ற இரத்தமே, தேவாட்டு குட்டியே. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்துமனேசரே, பழுதற்ற இரத்தமே, தேவாட்டு குட்டியே. உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பன் என்னை வெறுத்த நாளிலும், துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பன் என்னை வெறுத்த நாளிலும், துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் என் மணவாளரே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் என் மணவாளரே. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே. வியாதியின் படுக்கையிலே, நம்பிக்கை இலக்கையிலே, தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே. வியாதியின் படுக்கையிலே, நம்பிக்கை இலக்கையிலே, தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே. பரிகாரியே, பரிகாரியே, என் நோய்கள் சுமந்த இயேசுவே. பரிகாரியே, பரிகாரியே, என் நோய்கள் சுமந்த இயேசுவே. ஓசன்னா உன்னத தெய்வமா, ஓசன்னா தாவீதின் மைந்தனே, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே. அல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு பாட்டு. உறவுகள் மறந்தாலும், நண்பர்கள் வெறுத்தாலும், நம்மை ஒருபோதும் கைவிடாத தேவன் ஒருவர் இருக்கிறார். தேவச்சனமே, ஆண்டவர் கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், ஒருபோதும் கைவிடாத தேவன் ஒருவர் தான். அவரை நம்பி அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் தேவனை துதித்து ஆராதிக்கலாம். இன்னொரு அருமையான ஒரு பாடல், ஆயிரங்கள் பார்த்தாலும் பாடலாமா? ஸ்தோத்திரம். ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்தும் நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாடுதத நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாடுதத நீர் மறக்கலையே. நான் உடஞ்சி போய் கிடந்தேன், நான் ஒரு கப்பட்டு கிடந்தேன். என்ன ஒட்டி சேர்க்க நீங்க வந்ததை நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சி விட்டதை நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. தேவாதி தேவனை, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பாடுவதற்கு, துதிப்பதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு நமக்கு ஒரு நாவு பத்தாது. கோடான கோடி தேவ தூதர்கள் பரலோகத்தில் தேவனை துதித்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள பெரிய தேவன், அவருடைய நாமம் அதிசயம், அவருடைய பெயரில் விடுதலை, அவருடைய பெயரை கண்டால் பிசாசுகள் நடுங்கும். கர்த்தர் பெரியவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு பாடலை நாம் பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆராதிக்கலாமா? ஸ்தோத்திரம். இது ஒரு அருமையான ஒரு பாட்டு. தேவனை ஆராதிப்பது தான் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு பாக்கியம். வேற நாம் எதுவுமே அவருக்கு என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. அல்லேலூயா. தேவச்சனமே, தினமும் அவரை துதித்து ஆராதித்து வேதத்தை வாசித்து ஜெபத்தில் இருக்கும்போது எண்ணிலடங்காத ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்து நிச்சயமாய் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, இப்போது நாம் தேவனை ஆராதிக்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே.
ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே சுனீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே சுனீரே. விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவேன். விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவேன். ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவும் முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவேன். முழங்கால் யாவும் முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீர். முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீர். ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவேன். ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, அவங்கப்பா. ஆராதனை வேந்தனும் நீரே. அல்லேலூயா. பரலோகத்தின் தேவனுக்கு எப்போதும் நாம் துதிகளை ஸ்தோத்திரங்களை செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்த இறுதியாக ஒரு பாடலை பாடி நாம் இந்த துதி ஆராதனை வேலையை நிறைவு செய்து விடலாம். நிறைவு செய்த பிறகு அரை மணி நேரம் நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நிறைவான ஆவியானவர் வரும்போது எல்லா குறைகளும் குற்றங்களும் நம்மை விட்டு மாறி போகும். தெய்வசனமே, பரிசுத்த ஆவியானவரை நாம் அதிகமாய் வாஞ்சிக்கும் போதுதான், பரிசுத்த ஆவியானவரை நாம் அதிகமாய் பெற்றுக்கொள்ளும் போதுதான் ஒரு தெய்வீக சுகம், பலன், ஆரோக்கியம், விடுதலை நமக்கு கிடைக்கும். சிந்தையில் ஒரு விடுதலை, இருதயத்தில் ஒரு விடுதலை, சரீரத்தில் ஒரு விடுதலை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாடலாமா? அல்லேலூயா. நிறைவான ஆவியானவரே, நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள்
மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. ஓ, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயனிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயனிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. ஓ, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. ஓ, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நிறைவான ஆவியானவர் வரும்போது நம் குறைகள் எல்லாம் அது மாறி போயிடும். ஹல்லேலூயா. அது நம்மை விட்டு விலகி ஓடிவிடும். தேவஜனமே, கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, தேவனை துதிப்பதும் அவரை ஆராதிப்பதும் தான் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமை, ஒரு கருவி. அவரை துதிக்கும் போது, அவரை ஆராதிக்கும் போது எல்லா பிசாசின் கிரியைகளும் எல்லா அந்தகாரத்தின் காரியங்களும் நம்மை விட்டு, நம் எல்லையை விட்டு அது விலகி ஓடிடும். ஹல்லேலூயா. அன்றைக்கு எலியா தீர்க்கதரிசி பாகாலின் எல்லா பலிபீடங்களையும் சுட்டெரித்து போட்டார். ஹல்லேலூயா. நம்மை சுற்றி இருக்கிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள், பிசாசின் வல்லமைகள் அது உடைந்து நொறுங்கி ஒன்றுமில்லாமல் போகணும்னா தேவனை துதிக்கணும், தேவனை ஆராதிக்கணும், தேவனோடு பேசணும், ஜெபிக்கணும். குறிப்பாய் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நாம் உலகத்தை ஜெயிக்க கூடாது. தேவஜனமே, ஜெயிக்க முடியாது. உலகத்தை ஜெயிப்பது அது மிக கடினம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இவ்வளவு நேரம் நாம் துதித்தோம், தேவனை ஆராதித்தோம். தொடர்ந்து நாம் அடுத்த அரை மணி நேரம் நாம் தேவனோடு பேச போகிறோம், தேவனோடு சஞ்சரிக்க போகிறோம். அவருடைய வார்த்தைகளை சொல்லி நாம்
ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கும்போது தேவனுடைய ஆவியானுடைய வல்லமை வெளிப்படும். வியாதியில் இருக்கிறவர்கள், சுகவீனமாக இருக்கிறவர்கள், பலவீனமாக இருக்கிறவர்கள், பிசாசின் கட்டு, பிசாசின் அந்தகார பிடிக்குள்ள இருக்கிறவர்கள் எல்லோரையும் இந்த ஜெப நேரத்தில் தேவன் விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே என்னோடு இணைந்து வல்லமையாய் நீங்கள் என்னோடு ஜெபிங்க. நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதலை உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தில், உங்கள் இருதயத்தில், உங்கள் சிந்தையில் நீங்கள் உணர்ந்து பெற்றுக்கொள்வீர்கள். தேவச்சனமே, ஜெபிக்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது நாம் ஜெபிக்க இருக்கிற தேவ வார்த்தை அது நெகேமியா 13வது அதிகாரம் 22வது வசனத்தின்படி நாம் ஜெபிக்க போகிறோம். வசனம் சொல்லுகிறது, என் தேவனே, நீர் என்னை நினைத்தருளி உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக. ஆமென். அவருடைய மிகுந்த கிருபையின்படி தேவன் நம்மேல் இறங்கி நம்மை விடுதலையாக்க நாம் அவரோடு இணைந்து ஜெபிக்க வேண்டும். அவரோடு நாம் இருக்க வேண்டும். இன்னைக்கு இருக்கிற பொல்லாத உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ பாடுகள், தேவையில்லாத பிரிவினைகள், சண்டைகள், பிரச்சனைகள், மார்க்க பேதங்கள், அசுத்தங்கள் நிறைந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட பரிசுத்த குடைச்சலை ஏற்படுத்துகிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் சுற்றி நடந்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவச்சனமே, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகப்பட்டு பெற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட ஒரு காலத்தில் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் பாவத்திலும் விழுந்தவர்கள் தானே. பவுல் சொல்லுகிறார், பாவியில் பிரதான பாவி நான் என்று சொல்லுகிறார். அப்படி பிரதான பாவியா இருந்த உங்களை, என்னை தேவன் தெரிந்து கொண்டு அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால கழுவி அவருடைய ஆவியினால் அபிஷேகித்து ஒரு சுவிசேஷகனாய் இன்றைக்கு வைத்திருக்கிறார். எவ்வளவுதான் பரிசுத்தமாய் வாழ நினைத்தாலும் இந்த உலகம் அக்கிரமம் நிறைந்தது, அநியாயம் நிறைந்தது, அசுத்தம் நிறைந்தது, பாவ உலகம். ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை நாம் சொல்லி அவரோடு நாம் பேசும்போது, ஜெபிக்கும்போது அவர் இன்னும் நமக்கு கிருபையை அதிகமாய் கொடுத்து இறங்கி நம்மை விடுவித்து பாதுகாத்து பரிசுத்தப்படுத்தி நடத்துவார். ஜெபிக்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி என்னோடு நீங்கள் ஜெபிங்க. உங்களுக்காகவும் நான் ஜெபிக்க போறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களை மிகவும் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, வானாதி வானங்களையும் பூமியையும் படைத்தவரே, சர்வ வல்லமையுள்ள பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து பெயரால் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நெகேமியா 13:22வது வசனத்தின்படி, என் தேவனே, நீர் என்னை நினைத்தருளி உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இன்னும் இறங்குவீராக. தகப்பனே, கர்த்தாவே, எனக்கு மாத்திரமல்ல, இந்த ஜெப வேளையில் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரர்கள், சகோதரிகளை, தேவ பிள்ளைகளை தேவன் நீர் இறங்கி அவர்களை சுஸ்தமாக்குவீராக, விடுதலை ஆக்குவீராக. தகப்பனே, ஆண்டவரே, நீர் பூமியில் வாழ்ந்த காலத்தில் மனதுருகி அநேகருக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தீர் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. கர்த்தாவே, அதே தேவன் இன்றும் எங்களோடு நீர் இருக்கிறீர். ஒரு விசை உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஆண்டவரே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்குமேயானால் அவர்களுக்கு நீங்கள் மனம் இறங்கி அவர்களை விடுதலையாக்க வேண்டுமாய் நான் செபிக்கிறேன். கர்த்தாவே, எந்தெந்த இடத்துல வியாதிகளோடு, பலவீனங்களோடு, கடன் பிரச்சனைகளோடு இருக்கிறார்களோ தேவன் அவர்களை விடுதலையாக்க வேண்டுமாய் நான் செபிக்கிறேன். கர்த்தாவே, ஒரு விசை இறங்குவீராக, இறங்கி அவர்களை விடுதலையாக்கி அவர்களை சுத்தமாக்குங்கப்பா. எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லுங்கப்பா. என்ன வியாதி இருந்தாலும், பிபி, சுகர், ஆண்டவரே, பொல்லாத கொடிய வியாதிகள் எதுவாக இருந்தாலும் இயேசு நாமத்தில் அவர்களுக்கு ஒரு சுகம், பலன், ஆரோக்கியம் உண்டாவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். அப்படியே செய்யுங்க. அப்படியே ஆண்டவரே, உடைய பரிசுத்த வல்லமையினால் ஆண்டவரே மூடிக்கொண்டு விடுதலை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
தேவச்சனமே, விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கும் என்று நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அந்த விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் போது யாராக இருந்தாலும் தேவன் இறங்கி நிச்சயமாய் விடுதலையை கொடுத்து ஆசீர்வதிக்க அவர் நல்லவராய், அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த ஒரு அருமையான ஒரு வசனம். இப்பொழுதும் வியாதியின் படுக்கையில், பலவீனத்தில், வியாதியில், சோர்வில் இருக்கிற உங்களுக்காக நோய்களை குணமாக்குற தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த தேவன் நிச்சயமாக உங்கள் நோய்களை குணமாக்குவார். நோய்களில், வியாதிகளில் இருக்கிறவர்களுக்காக நான் இப்போ ஜெபிக்க போகிறேன். என்னோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்க. உங்களுக்கு எந்த இடத்துல வியாதி இருக்கோ, எந்த இடத்துல பலவீனம் இருக்கோ, அந்த இடத்துல உங்களுடைய கரங்களை வைத்து என்னோடு இணைந்து ஜெபிங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை அந்த வியாதி நோயிலிருந்து விடுதலையாக்குவார். அல்லேலூயா. இந்த அடுத்த 2வது வசனம், சங்கீதம் 103 வசனத்தின்படி நாம் இப்போ ஜெபிக்க போகிறோம். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை குணமாக்குகிறார். பாருங்க, நம் தேவன் மிகவும் அன்புள்ளவர், மிகவும் எல்லோரையும் நேசிக்கக்கூடியவர். நேசித்ததுனால தான் தன்னுடைய ஜீவனையை அவர் கொடுத்தார். அப்போது உங்கள் அக்கிரமம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், உங்கள் வியாதி எப்படிப்பட்டதாக இருந்தாலும், உங்களுடைய பலவீனம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பாவம் செய்திருந்தாலும் கூட கர்த்தர் நிச்சயமாய் மன்னிப்பார். உலகத்தில் இயேசுசாமியால் மன்னிக்க முடியாத பாவம்னு ஒன்றுமே கிடையாது. எல்லாரும் பாவிங்க தான். பிறக்கும் போதுலேயே பாவத்தில் தான் பிறக்கிறோம். பாவத்தில் பிறந்த மனுஷன், அவனுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் கிடைக்கும். ஆக என்ன பாவம் செய்திருந்தாலும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அக்கிரமங்களை தேவன் மன்னிப்பார், பாவங்களை மன்னிப்பார், நோய்களை குணமாக்குவார். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவை நினைத்துக் கொள்ளுங்க. வாங்க ஜெபிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி டாடி. அப்பா, இந்த அருமையான வசனம், கர்த்தர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை குணமாக்குகிறார் என்ற வார்த்தையை இப்போது நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் கட்டளையிடுகிறேன் தகப்பனே. கர்த்தாவே, இப்போது இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும், என்ன வியாதி இருந்தாலும், என்ன பலவீனம் இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆண்டவரே எல்லா வியாதிகளும் குணமாகும், எல்லா நோய்களும் குணமாகும், எல்லா அக்கிரமங்களுக்கும், அநியாயங்களுக்கும், பாவங்களுக்கும் மன்னிப்பு உண்டு என்று நாங்கள் வாசிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இயேசுவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். இந்த ஜெப வேளையில் என்னோடு இணைந்திருக்கிற யாராக இருந்தாலும், என்ன வியாதி இருந்தாலும், அவர்களுடைய செய்கைகள் எவ்வளவு அக்கிரமமாக இருந்தாலும் ஒரு விஷயம் அவர்களை நீங்கள் மன்னியும் தகப்பனே. மன்னித்து அவர்களுடைய வியாதிகளை, அவருடைய நோய்களை அவர்களை விட்டு நீங்கள் அகற்றி போடுங்கப்பா. ஒரு சமாதானத்தை கொடுங்க, ஒரு சந்தோஷத்தை கொடுங்க, ஒரு விடுதலையை கொடுங்க, ஒரு ஆரோக்கியத்தை கொடுங்க, ரட்சிப்பின் நம்பிக்கையை கொடுங்கப்பா. ஒருவன் சடத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் சேர முடியாது என்று நாங்கள் வாசிக்கிறோம். கர்த்தாவே, அவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து அவர்களுடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி அவர்களை ஆண்டவரே நீங்கள் அபிஷேகித்து உங்களுடைய பிள்ளையாக மாற்றிக்கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதிங்க. எல்லா நோய்களும் மறையட்டும். சுகர் மறையட்டும், பிபி மறையட்டும், முழங்கால் வலி, மூட்டு வலி, தலைவலி, தலைபாரம், இருதய சம்பந்தமான வியாதிகள், கிட்னி சம்பந்தமான வியாதிகள், உடம்புல என்னென்ன இடத்துல என்னென்ன வியாதிகள் இருக்கிறதோ எல்லாம் இயேசு நாமத்தில் போ என்று நான் கட்டளையிடுகிறேன். ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனோடு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். விசுவாசத்தோடு ஜெபிங்க. நிச்சயமாக என்ன விதமான நோயாக இருந்தாலும் தேவனால் குணமாக்க முடியும் என்ற விசுவாசம் இருக்குமே ஆனால் நீங்கள் நிச்சயமாக விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனம். இன்னைக்கு அநேகர் நண்பர்கள், உற்ற உறவினர்கள், சொந்த பந்தங்கள் எவ்வளோ பேர் இருந்தாலும் ஒரு தனிமையை, ஒரு 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 அன்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை அவங்க சகித்து கொண்டிருக்கிறார்கள், கடந்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானம், ஒரு அன்பை
தேவனிடத்திலிருந்து மட்டும்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவஜனமே, அன்புக்காக இயங்குறீங்களா? அன்புக்காக கவலைப்படுறீங்களா? என்னை உண்மையாக நேசிக்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அம்மா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்பா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சொந்த பந்தம் இல்லை, அக்கா தங்கச்சிங்க இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களுக்காக ஒருத்தர் இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து. தாயை போல தேற்றுகிற தேவன் அவர். அல்லேலூயா. ஏசாயா 66:13 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல தேவன் உங்களை தேற்றுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் தேவனை நேசிக்கிறீங்க? இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. என் இருதயத்தை, என் சிந்தையை, என் சரீரத்தை இயேசுவே உமக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை தேற்றி என்னை பரிசுத்தப்படுத்தி நடத்துங்கப்பா. எல்லா பாவங்களால என்னை கழுவுங்கப்பா அப்படின்னு சொல்லுவீங்களா? வாங்க ஜெபிப்போம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிக்கும்போது நிச்சயமாய் தேவன் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? அல்லேலூயா. பரலோகத்து தேவனே, மீண்டும் ஒரு விஷயம் நோக்கி நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன். தகப்பனே, அப்பா, திறப்பில் நின்று ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த ஏசாயா 66:13 வசனத்தின்படி இன்றைக்கும் யார் யாரெல்லாம் அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே, தாயை இழந்து, தகப்பனை இழந்து, சொந்த பந்தம் உற்ற உறவினர்களை இழந்து, நண்பர்களை இழந்து, அப்பா, சகோதரர்களை இழந்து அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள். அவர்களுக்கு உம்முடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்துங்கப்பா. உம்முடைய ஜீவன் தந்த அந்த அன்பை அவர்கள் புரிந்து கொள்ளட்டும், உம்மை அறிந்து கொள்ளட்டும். கர்த்தாவே, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உம்முடைய அன்பில் அவர்கள் நடக்க உதவி செய்யுங்க. உம்முடைய வார்த்தையில் இருக்கிற அன்பு, உம்முடைய செய்கையில், உம்முடைய கிரியைகளில் இருக்கிற அன்பு கர்த்தாவே அவர்களுக்குள்ள வரட்டும். கர்த்தாவே, 1 கொரிந்தியர் 13 இருக்கிற அன்பின் காரியங்கள் ஆண்டவரே எல்லாம் கர்த்தாவே அவர்களுக்கு அமைய வேண்டுமாய் நான் செபிக்கிறப்பா. பொறாமை இல்லாத ஒரு அன்பு ஆண்டவரே, பொச்சரிப்பு இல்லாத ஒரு அன்பு, ஒரு தூய்மையான அன்பை அவர்கள் உம்மிடத்திலிருந்து அவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறாங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. அன்புக்காக ஏங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நிச்சயமாய் உங்களை நேசிக்க, உங்களுக்கு அன்பு செலுத்த ஒரு தேவன் இருக்கிறார். அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் உயிரை கொடுத்திருக்கிறார். ஆகவே கவலைப்படாதீங்க. நிச்சயமாய் அவர் பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் 1 பேதுரு 5:5 வசனத்தின்படி நாம் ஜெபிக்கலாம். வசனம் சொல்லுது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இன்னைக்கு அநேக தேவ ஊழியர்களிடத்திலும் கூட, தேவ பிள்ளைகளிடத்திலும் கூட தாழ்மை இல்லை. அந்த தாழ்மை இல்லாத இடத்துல தேவன் கிருபையா அவர் இருக்கவே மாட்டார். இன்னைக்கு தேவனுடைய கிருபையா இல்லை, தேவனுடைய ஆசீர்வாதம் ஏன் இல்லை அப்படின்னா, அவர்களுக்குள்ள பெருமை இருக்கிறதை தேவன் பார்க்கிறார். பெருமை இருக்கிற இடத்துல தேவன் இருக்க மாட்டார். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை தேவன் வெறுக்கிறார். ஆக தேவச்சனமே, தேவ ஊழியர்களே, இந்த தாழ்மையை இன்னும் அதிகமாய் நாம் தரித்து கொள்ள வேண்டும். இந்த தாழ்மை இயேசு கிறிஸ்துவனுக்கு பாருங்க, பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் சொல்றாரு, தேவனுக்கு நிகரான தற்சொரூபமான அவர் தன்னைத்தானே சிலுவை பரியந்தம் தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சிலுவை பரியந்தம் தாழ்த்துவது என்பது வார்த்தையில் ஈஸியாக சொல்கிறோம். அவர் ப்ராக்டிக்கலாக ஆண்டவர் அதை செய்து காமிச்சார். என்னை கொல்ல வராங்களா, வரட்டும். அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்களா, கூட்டிகிட்டு போட்டோம். கொல்றாங்களா, அடிக்கிறாங்களா, உதைக்கிறாங்களா, ஆணி பாருங்க, இந்த இடத்துல ஆணி அடிச்சிருக்கிறாங்க. அப்போது அந்த வலி, அந்த வேதனை, 2 கரங்களிலும் அந்த அடிக்கப்பட்ட ஆணி கடைசி சொட்டு ரத்தம் பூமியில் சிந்துற வரைக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அந்த குத்துயிரும் கொலை உயிருமா அந்த சிலுவையில் நமக்காக பாடுபட்டார். அதுதான் தாழ்மை, அதுதான் தாழ்மை. இன்னைக்கு அநேக பைபிள்
போதிக்கிற பைபிள் டீச்சர்ஸ்ன்றாங்க, போதகர்கள்ன்றாங்க. அவங்களுக்கே அந்த வசனத்தை சரியாக புரிந்து கொள்வதற்கான ஞானம் இல்லை. இவர்களுக்கே ஞானம் இல்லாமல் இவர்கள் எப்படி வேதத்தை போதித்து மற்றவர்கள் புரிய வைப்பாங்க? தாழ்மை குறித்து பேசுகிறவர்களுக்கு அநேகருக்கு தாழ்மை இல்லை. இயேசு கிறிஸ்துவின் தாழ்மை இருந்தால்தான் தேவன் எப்போது நம்ம மேல் கிருபையாக இருப்பார். தேவஜனமே, ஆக இந்த தாழ்மையை நாம் கேட்டு நாம் இப்போ ஜெபிக்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு நன்றி டாடி. அப்பா, பெருமையை இயேசு நாமத்தில் எதிர்த்து நிற்க பலன் தாரும். இந்த வேளையில ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கிற அப்பா, உமக்கு பிரியமில்லாத காரியத்தில் ஈடுபடுகிற உம்முடைய பிள்ளைகளையும் தேவ ஊழியர்களையும் உங்கள் கருத்தில் நான் கொடுக்கிறேன். அவர்களை ஆண்டவரே அந்த பெருமைக்கு நீக்கி அவர்களுக்கு தாழ்மையை நீங்கள் இன்னும் அதிகமாக கற்றுக் கொடுங்க. கர்த்தாவே, விசேஷமாய் தேவ பிள்ளைகள் ஆண்டவரே, விசுவாச பிள்ளைகள் தாழ்மையில் இன்னும் வளர கர்த்தர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். பேசும்போதும், நடக்கும் போதும், அமரும் போதும், இருக்கும் போதும், வேலை ஸ்தலத்திலும், குடும்பத்திலும், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் மத்தியிலும், எல்லா இடத்திலும் தாழ்மையை தரித்து கொண்டவர்களாய் நிற்க கர்த்தர் அனுகிரகம் செய்ய வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். பலப்படுத்துவீராகப்பா. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இயேசு நாமத்தில் ஒளிந்து போவதாக. கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை, உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வல்லமையை தரித்து கொண்டவர்களாய் நடக்க, நிற்க, ஜீவிக்க ஆவியானவர் தாமே பலனை கொடுத்து ஒவ்வொருவரையும் நீர் நடத்துங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவச்சனமே, நிச்சயமாய் தேவன் அவரை நோக்கி நாம் கேட்கிற ஜெபங்களுக்கு, விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்காம அவர் இருக்கவே மாட்டார். ஏன்னா அவர் மனது உருகுகிற தேவன். ஜெபம்தான் ஜெயத்தை கொண்டு வரும். தேவச்சனமே, அதிகமாய் ஜெபிங்க, அதிகமாய் தேவனுடைய வார்த்தையை பேசுங்க. என்ன சூழ்நிலையாக இருந்தாலும், எவ்வளவு பாவம் பண்ணியிருந்தாலும், எவ்வளவு ஒரு அக்கிரமத்தில் இருந்தாலும், உங்களுடைய பாவங்கள் செவ்வேறு என்று சிவப்பாக இருந்தாலும் உறைந்த பனியை போல நான் மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து கிட்ட மன்னிப்பு உண்டு, மன்னிப்பு உண்டு. அவர் மன்னிக்காமல் இருக்கவே மாட்டார். ஆக கேட்பது உங்களுடைய கடமை, மன்னிப்பது அவருடைய கடமை. இருதயத்தை திறந்து, சிந்தையை திறந்து நீங்கள் கேட்கணும். ஜெபத்தில் கேட்க 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 ஆவியானவரை அவர் கொடுப்பார், விடுதலையை கொடுப்பார். இருதயத்தில் விடுதலை, சிந்தையில் விடுதலை, பார்வையில் விடுதலை, சரீரத்தில் விடுதலை, வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை, வியாதிகள், சோர்வுகள், நோய்கள், எல்லா பலவீனங்களிலிருந்து தேவன் விடுதலையை கொடுப்பார். ஜெபிப்பதுதான் மிகப்பெரிய ஒரு ஆயுதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்தை வைத்து நாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்க, யோபு 5வது அதிகாரம் 24வது வசனத்தை வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். தேவனை விரும்புகிற தேவ பிள்ளைகளுடைய இருப்பிடம், இடம், வீடு, அது சமாதானமாய் தான் இருக்கும். எந்த வீட்டில் சமாதானம் இல்லையோ, எந்த வீட்டில் பிரச்சனையும் பிரிவினையும் மார்க்க பேதங்களும் இருக்குதோ, அந்த வீட்டில் தேவன் இல்லை என்பது தான் அர்த்தம். வீடு என்பது ஒரு சரீரத்தையும் ஒரு மனுஷனையும் குறிக்கும், ஒரு மனுஷன் வாழுகிற இடத்தையும் குறிக்கும். ஆக நம் தேவன் வானதி வானங்களையும் பூமியும் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர். அவர் சமாதானத்தின் தேவன். அந்த சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன் என்று சொன்னவர். சமாதானம் இல்லாத இடத்துல தேவன் வாசம் செய்ய மாட்டார். தேவச்சனமே, இன்னைக்கு உங்கள் வீட்டில் சமாதானம் இல்லையா? உங்கள் வீட்டில் கடன் பிரச்சனையா, போராட்டமா, சண்டையா, குடிகார கணவனா? ஜெபிக்கலாம், ஜெபிங்க, என்னோடு இணைந்து ஜெபிங்க. இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை தேவன் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஜெபிக்கலாம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். வானாதி வானங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. கிருபையும் இரக்கமும் உள்ள தகப்பனே, அப்பா, நீர் நேசிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வீடு அது எப்போதும் சமாதானத்தினால் நிரம்பி இருக்கும் என்று
நாங்கள் வாசிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு நீர் தர வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே, சீக்கிரமாய் எல்லா கட்டுகளையும் பிசாசின் போராட்டங்களிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுதலையாக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காணமாட்டீர் என்று ஆண்டவரே நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த ஜபத்தோடு என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. யார் யார் வீட்டில் சமாதான குறைச்சல் இருக்கிறதோ, யார் யார் வீட்டில் பலவீனங்கள் பிசாசின் போராட்டங்கள் இருக்கிறதோ, இயேசு நாமத்தில் அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை தேவன் நீர் கட்டளையிட வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாத பிசாசின் அந்தகார கிரியைகள், குடி வெறியின் ஆவிகள், பொல்லாத தடைகள், இச்சையின் ஆவிகள், ஆண்டவரே இயேசு நாமத்தில் விபச்சார வேசித்தன ஆவிகள் இயேசு நாமத்தில் என்று நான் கட்டளையிட்டு அப்புறப்படுத்துகிறேன். ஆண்டவரே, உம்மை வாஞ்சிக்கிற, உம்மை விரும்புகிற பிள்ளைகளை நீ விடுதலையாக்குங்கப்பா. சமாதானத்தினால் நிரப்புங்க, ஆரோக்கியத்தினால் நிரப்புங்க, விடுதலையை கட்டளையிடுங்க. உம்முடைய சமாதானத்தை அவர்களுக்கு வைத்து போயிருக்கிறீரப்பா. அந்த சமாதானத்தினால் அவர்களை நிரப்பி பலப்படுத்த வேண்டும் என நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள பெயரால் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் இன்னொரு ஜெப குறிப்புக்கு இன்னொரு வசனத்தை வைத்து நாம் ஜெபித்து இந்த 1 மணி நேர துதி ஆராதனை ஜெப வேலையை நாம் நிறைவுக்குள்ள கொண்டு வரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து சங்கீதம் 142 5வது வசனத்தின்படி, கர்த்தாவே, நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாய் இருக்கிறீர். தேவனே, நீரே என்னுடைய அடைக்கலம். அடைக்கலம் அப்படின்னா எவ்வளவோ போராட்டம், எவ்வளவோ பிரச்சனை, வியாதிகள், சோர்வுகள் இருக்கும்போது எந்த ஒரு மனுஷனும் நமக்காக வந்து நம்மை விடுதலையாக்கவே முடியாது. ஒரு போர்க்களத்தில் ஒரு எதிராளி நம்மை கொல்ல, நம்மை அழிக்க ஓடி வரான் அப்படின்னா ஒன்று அவனை எதிர்த்து நிற்போம், இல்லாட்டி அவனை விட்டு ஓடி போயிடும். ஸோ ஓடி போய் நம்ம ஒரு இடத்துல நம்மை மறைத்து கொண்டு நம்மை பாதுகாத்து கொள்வோம் இல்லையா? அது போல தான் தேவன் தான் நமக்கு கோட்டை, தேவன் தான் நமக்கு அடைக்கலம், தேவன் தான் நமக்கு துருகம். அவருக்குள்ளே நம்ம போய் பதுங்கிட்டோம்னா, அவருக்குள்ளே போய் நாம் சேர்ந்துட்டோம்னா, அவர் நம்மை முற்றிலுமாய் வேலி அடைத்து அடைக்கலமாய் பாதுகாத்து கொள்வார். தேவச்சனமே, இன்னைக்கும் இந்த வசனத்தை வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். அவர் தான் நம்முடைய அடைக்கலம், அவர் தான் ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் நம்முடைய பங்குமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை வைத்து நாம் ஜெபிக்கலாமா? சங்கீதம் 142 5வது வசனம். வாங்க ஜெபிக்கலாம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, வானாதி வானங்களையும் பூமியையும் சமுத்திரங்களையும் படைத்த சர்வ வல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையும் இரக்கமும் உள்ள தகப்பனே, ஆண்டவரே, இந்த ஜீவனுள்ளோர் தேசத்துல நீரே ஆண்டவரே அடைக்கலம் என்று சங்கீதம் 142 நாங்கள் வாசிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் எத்தனை பேர் ஆண்டவரே அடைக்கலம் இல்லாமல், ஒரு ஆதரவு இல்லாமல், ஒரு 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 ஆண்டவரே ஒரு தேர்தல் இல்லாமல், ஒரு பாதுகாப்பு இல்லாமல் அடைந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களையெல்லாம் நீரே அடைக்கலமாக இருந்து அவர்களை நீர் பாதுகாத்து அவர்களை நீர் பலப்படுத்த வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. வேடனுடைய கண்களுக்கும் பொல்லாத பிசாசின் கிரியைகளுக்கும் அவர்கள் பிசாசின் கைகளுக்கும் அவர்களை நீங்களாக்கி அவர்களை விடுவித்து நீர் அவர்களை ரட்சிக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஒரு பரிசுத்த ஜீவியம், ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதல் அவர்கள் வாழ்க்கையில உண்டாக வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீரே அடைக்கலமா இருங்க, நீரே கோட்டையா இருங்க, நீரே துர்கமா இருங்கப்பா. உமக்குள்ள அவர்கள் ஓடி வந்து சுகித்திருப்பார்களாக, சுகமா இருப்பார்களாகப்பா, ஜீவனோடு இருப்பார்களாக. கர்த்தாவே, அவர்களுடைய ஜீவனுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் உடைந்து சுக்குநூறாய் போகட்டும். ஒரு விஷயம், அவர்களை மன்னியும் சேர்த்து கொள்ளுங்கப்பா. உம்மை நோக்கி வருகிற ஒருவரையும் ஆண்டவரே நீர் புறமே தள்ளுகிற தேவன் அல்ல என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஒருவரையும் புறமே தள்ளாமல் அவர்களை அணைத்து முத்தம் செலுத்தி அரவணைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உங்களுடைய பலத்த கருத்துக்குள்ள நான் ஒப்புக் கொடுக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. தேவச்சனமே, எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், யார் கைவிட்டாலும் கவலையே படக்கூடாது. வாழ்க்கையில் எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும். அந்த சமயத்தில் எந்த மனுஷனுக்கு உதவி செய்ய முடியாது. ஆனால் தேவாதி தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த நேரத்திலும் நாம் கூப்பிட்டால் வந்து நம்மை விடுதலையாக்க, நம்மை குணமாக்க, நம்மை பாதுகாக்க அவர் வல்லவராய் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே என்ன சூழ்நிலையிலும் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. எந்த சூழ்நிலையிலும் வேதத்தை வாசிக்க கற்றுக்கொள்ளுங்க. எந்த சூழ்நிலையிலும் இருதயத்தில் தேவனை துதித்து ஆராதிக்க பழகிக்கொள்ளுங்க. அவர் ஒருவர் தான் அடைக்கலம். அவர் ஒருவர் தான் நமக்கு விடுதலை கொடுப்பார். அவர் ஒருவர் தான் நம்முடைய பாதுகாப்பாளர். தேவச்சனமே, இவ்வளவு நேரம் நாம் தேவனை துதித்தோம், ஆராதித்தோம். தேவனோடு ஆண்டோட வசனத்தை வைத்து நாம் ஜெபித்தோம். இப்போது நான் நிறைவுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். நான் நிறைவு செய்ய போகிறேன். ஒரு இறுதி ஜெபத்தை செய்து நாம் நிறைவு செய்யலாம். தொடர்ந்து தி லிவிங் காட்ஸ் மினிஸ்ட்ரிஸ் ஊழியங்களை நீங்கள் ஆதரிங்க. உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளினால் தாங்குங்க. தேவைகள் அதிகமாக இருக்கிறபடியினால கர்த்தர் நீங்கள் உதாரத்துவமாக கொடுக்கும்போது கொடுக்கிற கரங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். கொடுப்பதுதான் ஆசீர்வாதம் என்று நமக்கு பரிசுத்த வேதாகமம் கற்றுக் கொடுக்கிறது இல்லையா? வாங்குவதை விட கொடுப்பதே பாக்கியம். அல்லேலூயா. அப்படி கொடுக்கிறவர்களாக நீங்கள் இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, நாம் இறுதியாக ஜெபித்து இந்த ஜெப வேலையை நாம் நிறைவுக்குள்ள கொண்டு வரப்போகிறோம். ஜெபிக்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். அப்பா, எங்களை மிகவும் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, வானாதி வானங்களையும் பூமியையும் சமுத்திரங்களையும் சமுத்திரங்களிலே காணப்படுகிறவைகளையும் படைத்தவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே, அடியேனுக்கு இவ்வளவு நேரம் உம்மை துதித்து ஆராதிக்கவும் உம்முடைய வார்த்தைகளை வைத்து ஜெபிக்கவும் கொடுத்த பலனுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, இந்த ஜெப வேளையில் இணைந்த ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, விடுதலையாக்குங்க. அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனைகள், சோர்வுகள், வியாதிகள், நோய்கள் எல்லாம் அவர்களை விட்டு விலகி போகட்டும் அப்பா. கர்த்தாவே, தி லிவிங் காட்ஸ் மினிஸ்ட்ரிஸ் சேனலில் ஆண்டவரே வருகிற ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் போகக்கூடாதப்பா. ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு நீங்கள் கொடுத்து அவர்களை நீங்கள் நிறைவாய் அனுப்ப வேண்டுமே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வருங்காலங்களில் உங்களுடைய சித்தத்தை செய்ய அடியேனை இன்னும் பலப்படுத்துவீராக. சிந்தை, ஆவி, சரீரம் முழுவதும் ஆண்டவரே உமக்கு நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்ததற்காக நன்றி அப்பா. உங்களுடைய பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. எங்களோடு நீங்கள் பேசுவதற்காக உமக்கு நன்றி அப்பா. எல்லா துதியும், எல்லா கனவும், எல்லா மகிமையும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்குமே நான் செலுத்துகிறேன். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும். என்னை மிகவும் நேசிக்கிற ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். கர்த்தருடைய சமாதானமும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் நிறைவாய் உங்களோடு கூட இருப்பதாக. ஒரு சின்ன அறிவிப்பு. தி லிவிங் காட்ஸ் மினிஸ்ட்ரிஸ் சேனலை அநேகருக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்க, ஷேர் செய்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்தால்தான் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தொடர்ந்து அடுத்தடுத்து நிறைய காரியங்களை நான் செய்ய இருக்கிறேன். ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் ஒன்று, 30 நாள் கோர்ஸ் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். அடுத்து சீஷத்துவ பயிற்சி ஆரம்பிக்க போகிறோம். ஒரு 6 மாத பைபிள் பிரிட்ஜ் கோர்ஸ் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். இப்படியாக அடுத்தடுத்து தீர்க்க தரிசன செய்திகள், 2026 தேர்தலை குறித்த தேவனுடைய வெளிப்பாடுகள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வரப்போகிறது. தொடர்ந்து வேத பாட வகுப்புகள், பைபிள் ஸ்டடி, ஜெப வேலை, துதி, ஆராதனை, இவைகள் எல்லாம் உங்களுக்கு நம்முடைய சேனல் மூலியமாய் நீங்கள் இலவசமாய் பெற்று நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறீங்க. ஆகவே எனக்கு பிரியமான தேவச்சனமே, தேவ பிள்ளைகள் அனைவரும் தி லிவிங் காட்ஸ் மினிஸ்ட்ரிஸ் சேனலை இன்னும் அதிகமாய் மற்றவர்களுக்கு
அறிமுகப்படுத்தி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய ஒரு ஆசை. தொடர்ந்து தினமும் உங்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி நம்முடைய சேனலில் வந்து கொண்டே இருக்கும். ரீல்ஸு ஷார்ட்ஸ் மூலியமாக வரும், முழு வீடியோ மூலியமாக வரும். ஆகவே தொடர்ந்து நீங்கள் ஆதரிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை உலகம் முழுவதும் பிரசித்தப்படுத்த உங்களுடைய தயவு, உங்களுடைய சப்போர்ட் நிச்சயமாக எனக்கு அதிகமாக தேவையாக இருக்கிறபடினால தொடர்ந்து சப்போர்ட் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஜெபத்தினால் தாங்குங்க. தி லிவிங் காட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் ஊழியத்தை தேவன் இன்னும் அபரிவிதமாய் ஆசீர்வதித்து எல்லைகளை பெருக செய்து உலகம் முழுவதும் கொண்டு போக வேண்டுமாய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இதுதான் தேவனுடைய தரிசனமும் கூட. ஆகவே அதன்படி நீங்கள் ஜெபிக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவு நேரம் என்னோடு இணைந்த அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். தொடர்ந்து சந்திப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதமும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையினால் மட்டும் இருப்பதாக. God bless you all.